இப்போ உங்க பைக் வந்து இங்க இருந்து எடுத்துட்டு போகணுமா? இல்ல அங்க ஃபிக்ஸ் பண்றதா? அந்த மாரி எப்படி? இல்ல பைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அ அங்கேயே தான் வாங்குவோம் பைக்ஸ். அங்கேயே வாங்கி இல்ல அங்க வந்து எதனா ஒரு டீம் ரேசிங் டீம் கிட்ட ஹையர் பண்ணுவோம் காசு குடுத்து. அந்த மாரி தான் பண்ணுவோம். நம்ம இங்கேருந்து எடுத்துட்டு போயிட்டு அங்க ஓட்ட முடியாது. ஏன்னா, இன்னும் காஸ்டிங் ஹையர் ஆகும். ஆமா, ஆமா. ஃப்ளைட்ல எடுக்கணும் அப்டின்னா. ஆமா. ஆனா சார் இப்போ இவரு பிராக்டிஸ் பண்ணியிருக்கிறது ஒரு வண்டியா இருக்கும். அந்த டச் இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. அது டிஃபரெண்ட்டா நம்ம ஒரு வண்டி பண்ணும்போது, அதுல இருக்கிற எக்யூப்மென்ட்ஸ்லாம் நம்மளுக்கு ஏத்த மாரி மாத்திக்க முடியுமா? அது எப்படி இருக்கும்? கண்டிப்பா கொஞ்சம் டிஃபரெண்ட் தான் இங்க இருக்கிற வண்டிக்கு. ஏன்னா, நம்மளுக்கு அந்த நான் சொன்னேன்ல ஏற்கனவே நம்ம வந்து இன்னும் அந்த ரேசிங்ல இன்னும் அந்த லெவல்ல இல்ல இந்தியால. பட் தேர் ஆர் லாட் ஆஃப் கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. பட் நம்மளுக்கு வேற சான்ஸ் இல்ல. அதனால இங்க என்ன கிடைக்குதோ அதில நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் அங்க இருக்கிற பைக்ல நம்மள ஓட்டி ஆகணும். அதான் சிச்சுவேஷனு. ஏன்னா நம்மளால மாத்த முடியாது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் மேபி ஐ டோன்ட் நோ மேபி இன்னும் ஒரு 10 இயர்ஸ்ல வந்து இந்த ரேசிங் கொஞ்சம் மாறத்துக்கு சான்ஸ் நெறைய இருக்கு. ஏன்னா இந்த இப்போ இருக்க கவர்மெண்ட் கொஞ்சம் சப்போர்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மோட்டார் ஸ்போர்ட்ஸுக்கு. மேபி அவங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நெறைய பண்ண முடியும் இந்தியால இருந்து.